சார் வணக்கம். வணக்கம். இப்போ சிபிஐஎம் தமிழ்நாடு ஸ்டேட் செக்ரட்டரி கே பாலகிருஷ்ணன் அவர்கள் விழுப்புரம்ல பேசும்போது தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த பேசுகிறார். ஸோ திமுக அரசை தாக்கி பேசுகிறார். அதுக்கப்புறம் இன்னைக்கு முரசொலியில் அவருக்கு ஒரு பதிலடியும் வந்திருக்கு. ஸோ இப்போ பார்க்கும்போது திமுகவுக்கும் சிபிஐஎம்க்கும் இடையே ஒரு முரண் இருக்கிற மாதிரி தெரியுது. எப்படி இதை பார்க்குறீங்க? எல்லாருமே சொல்கிறாங்க என்னமோ இந்த முரண் வந்து நேற்று முந்தானத்து வந்த மாதிரின்னு. எப்போவுமே சிபிஎம் உடைய அடிப்படை வந்து ஒரு எலெக்ஷன் வரைக்கும் ஒன்றா இருப்பாங்க. அதுக்கு பிறகு மக்கள் பிரச்சனை வரும்போது முரண்பட்டுருவாங்க. அதை ஆளுகின்றவர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. எங்களை ஒட்டியே எங்களோட சேர்ந்து வந்துட்டு எங்களே எதிர்க்கிறீங்க, நீங்கள் முரசொல்ல கூட தானே வந்திருக்கு, கிட்டத்தட்ட அதே மாதிரி கேட்பாங்க. ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த தடவை தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக அவங்களோட கூட்டணின்ற மாதிரியே போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது அந்த சாம்சங் போராட்டம், அந்த போராட்டத்தில் ப்ளஸ்ஸு அந்த போக்குவரத்து தொழிலாளர்களுடைய ஓய்வூதிய பலன்கள் பிரச்சனை, இதில் எல்லாத்துலேயுமே டிஎம்கேவுடைய நிலைப்பாடு வந்து அவங்களுக்கு நேரடியாக அவங்கள பாதிச்சுது. ஏன்னா சிஐடியு தொழிற்சங்கன்றது தான் சிபிஎம் உடைய பிரதான தொழிற்சங்கம். நீங்கள் மற்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பட்டியலின மக்கள் பாதிக்கிறதோ இல்லை வேறு விவகாரங்கள்லையோ அவங்க வந்து பெருசாக அலட்டிக்கலை. இந்த ஊழல் முறைகேடு, இப்போ மணல் முறைகேடு, இந்த மாதிரி விஷயங்கள் கூட பெருசாக அவங்க ரியாக்ட் பண்ணல. ஆனால் அவர்களை பாதித்த நேரடியாக தொழிற்சங்க இது பாதித்த, ஏன்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே கேள்வி வரும். அந்த விஷயங்கள்லேயே திமுக வழக்கமான நிலைப்பாடு எடுத்தோம்னா அவங்களுக்குள்ள லைட்டாக முரண் வருது. ஆனாலும் மிதவாத தலைவர்கள்ன்றதுனால அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. சாம்சங்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண விஷயம். ஒரு தொழிற்சாலையில் தொழிற்சங்கம் அமைக்கிறதுன்றது அரசுடைய ஒரு உரிமை. அது அந்த உரிமையை கூட தராமல் இவங்க என்ன பேசினாலும் எவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தினாலும் கடைசியில் அதில் பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி ஃபார்ம் ஆச்சு. பார்த்தீங்களா, திருமாவளவன் இவங்க எல்லாருமே அப்படியே ஃபார்ம் ஆனாங்க. உடனே டக்குன்னு தலையிட்டு நாங்கள் தரோம், நீங்கள் பேசிக்கலாம் வாங்கன்ட்டு போராட்டத்தை முடிவு கொண்டு வந்துட்டு இவங்களே போய் முதல்வரை பார்த்து பாராட்டின பிறகும் இன்னை வரைக்கும் தொழிற்சங்கம் அமைக்கலை. இப்போ இந்த விவகாரம் எல்லாமே சிபிஎம்முக்கு இவங்களுக்குள்ளேயே ஒரு வெறுப்பை அப்படியே கிளப்பிக்கிட்டே இருந்தது. ரெண்டாவது, கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனை. நீங்கள் எவ்வளோ நாள் நம்ம வந்து இதே மாதிரி போகிறதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா மாநில மாநாடு நடக்குது. மாநாட்டில் இந்த பிரதிநிதிகள் பேசுவாங்க. மற்ற கட்சி மாதிரி கிடையாது. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் என்னென்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்தும் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து மாநாட்டுக்கு அனுப்புவாங்க. அவங்க வந்து அந்த மாநாட்டில் பேசுவாங்க. இது இல்லாமல் இப்போ வாலிபர் சங்கம்னா அதுலேருந்து ரெப்ரசன்டேட்டிவ் வருவாங்க, சிஐடினா அதுலேருந்து, இப்படி எல்லா இதுலேயும் இருந்து வந்து அந்த மாநாட்டில் அந்த 3 ஆண்டுக்கான செயல்பாடு பற்றி விமர்சனம் வைப்பாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடுமையான விமர்சனம் சிபிஎம்க்கு எதிராக, அதாவது தலைமைக்கு எதிராக. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாஜக வந்து பெரிய அளவில் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வாக்கு வங்கி வந்திருக்கு, 8 இடத்துக்கு மேலே 2வது வந்திருக்காங்க, இதை நம்ம வந்து தடுத்து நிறுத்துகிற பணிகளை நம்ம இன்னும் முழு வீச்சுடன் அப்படி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் விவாதம் எப்படி வந்திருக்குன்னா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, பாஜக மட்டுமா வந்திருக்கு, நம்மளை விமர்சனம் பண்ண நாம் தமிழர் கட்சி கூட இன்றைக்கி 8% வாக்கு வங்கி எடுத்திருக்காங்க, ஆனால் நம்ம வந்து 2க்கு மேலே தாண்ட முடியல. இது வந்து இந்த நிலைப்பாடு அதை என்ன யோசிங்க, கட்சியை வளர்க்குதுன்ற அளவுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சாரம் உள்ளக வாதம் போயிருக்கு. இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்ன அதே சாம்சங் பிரச்சனை, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அவங்க வந்து நம்மளை வந்து கிட்டத்தட்ட ரொம்ப இது பண்ணுறாங்க, நீங்கள் வந்து ஒரு மிதவாத போக்குலேயே அவங்களோட போகிறோம் நம்ம அப்படின்றதையும் மாநாட்டில் வந்திருக்கு. இப்போ இது எல்லாம் வரும்பொழுது இது இந்த மாநாட்டில் பேசுனது பெருசாக முரசொலியில் போட்டிருக்காங்கல்ல, அதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தனியார் பள்ளிகள் அரசு பள்ளிகளை தத்தெடுக்கிறது சம்மந்தமாக அமைச்சர் வந்து ஒத்துக்கிட்டு 500 பள்ளிகளை தத்தெடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்ஆர் ஃபண்டில் அந்த பிரச்சனையும் கடுமையான ஒரு அறிக்கையை கே பாலகிருஷ்ணன் வெளியிட்டார், முத்தரசனும் வெளியிட்டார். அந்த அறிக்கைக்கு அமைச்சர் பதில் சொல்கிறேன்னு நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறேன்ற அளவுக்கு பேசினார். ஆனால் ஆக்சுவலாக சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு தனியார் பள்ளிகள் ரைஸ் பண்ணி வைக்கவே கூடாது சட்டப்பிரகாரம். கல்வித்துறைன்றது சேவைத்துறை, அதில் வந்து நீங்கள் ஃபண்டு ரைஸ் பண்ணி வைக்கக்கூடாதுன்றது இருக்குது, சட்டமாகவே இருக்குது. இவங்க வந்து சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு ஒன்று உருவாக்கி அதில் 44 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்னு காமிக்கிறாங்க. அப்போ எல்லாருடைய கேள்வி, இவருடைய கூட்டணி கட்சியுடைய செல்வ பெருந்தகை உட்பட எல்லாருடைய கேள்வி, எப்படி இந்த மாதிரி ஃபண்டு வருது, அப்போ நீங்கள் மாணவர்கள்ட்ட, தனியார் பள்ளி தானே, மாணவர்கள்ட்ட அதிக ஃபீஸ் வாங்கி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு. ரெண்டாவது, அரசு பள்ளி எப்படி கொடுப்பீங்க அப்படின்ற கேள்வி வந்தோன்னா இது ஒரு மோதல். கடைசியாக தான் அந்த மாநாட்டில் அவர் பேசும்போது சின்ன போராட்டம் இந்த மாதிரி விஷயங்கள் கூட பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, போராடினா வழக்கு போடுறீங்க, கைது செய்கிறீங்க, இது எல்லாம் என்ன ஒரு அறிவிக்கப்படாத அவசர நிலை இருக்கிறதா
காவல்துறை அதிகாரி இப்படி செயல்படுறது வந்து முதல்வர் வந்து இதை வந்து என்னன்னு கவனிக்கணுன்ற ரேஞ்சில் பேசிட்டார். சேம் இதே பேட்டர்னில் திருமாவளவன் பேசியிருக்காரு. நேற்று ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுத்த செல்வ பெருந்தகை பேசியிருக்காரு. ஆனால் இப்போ கே பாலகிருஷ்ணன் இப்படி பேசுறாருன்னா, நீங்கள் சொன்னது போல 4 வருஷமா பெருசாக வாய் திறக்கல, ரொம்ப அமைதியாக திமுக கூட்டணியில் இருக்காங்க. இப்போ திடீர்னு காரசாரமாக நிறைய இஷ்யூஸை கையில் எடுக்கிறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஏன்னா மக்கள் இஷ்யூ எடுத்து பேசணுன்ற அக்கறை இருந்தால் 4 வருஷமா பேசியிருக்கணும். இப்போ எலெக்ஷன் வர்றதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பேசுகிறாங்கன்னா அரசியல் என்னதுக்கு பின்னாடி? அது 2 விஷயம். ஒன்று வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி இடதுசாரிகளில் குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அவங்களுடைய போராட்ட குணத்தை விட்டுட்டாங்க. அதுவும் இந்த கே பாலகிருஷ்ணன், அதுக்கு முன்னாடி ஜி ராமகிருஷ்ணன், இவர்கள் காலத்திலேயே அந்த போராட்ட குணம் மழுங்கி போச்சு. ஒரே இது பாஜக எதிர்ப்பு, விட்டா பாஜக உள்ளே வந்துடும். இப்படி சொல்லியே திமுகவுடைய இந்த ஆளுகின்ற அரசுக்கு இவங்க 4 வருஷமாக முட்டு கொடுத்ததுனா பெரிய பிரச்சனையாக கட்சிக்குள்ளேயே விமர்சனமாக மாறிடுச்சு. இதில் இன்னொன்று குறிப்பிட வேண்டிய விஷயம், இந்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி வரலாற்றில் 10 கோடி ரூபா வாங்கினாங்கன்ற பெயர் எந்த காலத்திலும் வந்தது கிடையாது. இந்த எலெக்ஷனில் தான் அந்த இதையும் சந்தித்தாங்க. அப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்து வருது. இப்போ எலெக்ஷன் நெருங்குது, இன்னும் 1 வருஷம் இருக்குது. இது மாநாடு டைமு, இவருடைய இருப்புக்கும் பிரச்சனை வருது. இது எல்லாம் தாண்டி இதற்கு மேலே நம்ம எதிர்க்கலைன்னா இந்த 1 வருஷத்துக்குள்ளே இதாகிடுவோம், இன்னொன்று கூட்டணி மாறணும், அதுக்கான ஒரு அச்சாரமாகவும் இந்த பேச்சு இருக்கிறதா நான் பார்க்குறேன். இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, இப்போ தான் கம்யூனிஸ்டுகள் குவைட்டாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பழைய காலங்கள்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக கூட்டணியில் இருந்தாலும் ஆளுகின்ற அரசுக்கு எதிராக அவங்க குரல் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னீங்க. ஸோ இப்போ என்ன மாற்றம் இந்த 5-6 வருஷமாக என்ன ஆச்சு அவங்களுக்கு? நீங்கள் இது பார்க்கணுன்னா, இப்போ ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சித்தாந்தமே அது அடிப்படையே என்னென்னா, தலைமைக்கு வருகிறவர்கள் தொழிலாளி வர்க்கத்திலிருந்து ஒரு புரட்சிகர எண்ணத்துலேருந்து வர்றவங்க தான் தலைமைக்கு வரும் பொழுது அவர்கள் இந்த போராட்ட குணம் உள்ள தலைவர்களாக இருப்பாங்க அப்படின்னு. நீங்கள் ஒரு போராட்ட குணமுள்ள தலைவனாக இருந்தால் அந்த போராட்ட குணமுள்ள தலைவனுடைய அந்த இது வந்து கீழே அணிகள் வரைக்கும், அவர் கட்சி அணிகள் வரைக்கும் அது வந்து வீரியமாக இருக்கும். சங்கரையாவுக்கு பிறகு, அங்கே சுர்ஜித்துக்கு பிறகு இந்த நிலைமை மாறுது. ஏன் மாறுதுன்னா, நான் சொன்ன அந்த ஒயிட் காலர் லீடர்ஸ், இப்போ பிரகாஷ் காரட் எடுத்துக்கங்க, யெச்சூரி எடுத்துக்கங்க, இவங்களாம் எஸ்எஃப்ஐ இந்த மாதிரி இருந்து வந்தவங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆசிரியர் அமைப்பு இந்த மாதிரி ஒயிட் காலர் இதுலேருந்து வந்தவங்க தான் ஜி ராமகிருஷ்ணன், என் வரதராஜன் காலத்துலேருந்து ஆரம்பிக்குது. என் வரதராஜன், ஜி ராமகிருஷ்ணன் அண்டு கே பாலகிருஷ்ணன். ஏன்னா கே பாலகிருஷ்ணன் ஒரு போராட்ட காலத்துலேருந்து வந்தவர், இந்த சிதம்பரம் இதிலெல்லாம் வந்து பெரிய அளவில் பண்ணவர். ஆனால் காலம் வந்து இவங்க எல்லாருமே ஒரு அந்த மாநில குழுவே ஒரு மாதிரி மிதவாத போக்குக்கு மாறுது. இதனுடைய விளைவு தான் கீழ் அணிகள் வரைக்கும் அது அப்படியே ஒரு நோய் மாதிரி பரவ ஆரம்பிச்சிருச்சு. இதில் கீழே இருந்து சண்டை நடந்துட்டு தான் இருக்குது. பகுதிகளில் மற்ற அணிகள் இருக்குது, இப்போ எஸ்எஃப்ஐ, டைஃபி, அங்கெல்லாம் சண்டை நடக்க தான் செய்யுது. ஆனால் கட்சிக்குள்ளே என்ன ஒரு இது இருக்குன்னா, நாங்கள் சொல்கிறத செய்யணும், இதை தான் செய்யணும் அப்படின்றது. ரொம்ப சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். டாஸ்மார்க் பிரச்சனையில் 10 ரூபா வாங்கிட்டு அந்த கரூர் கேங்குன்னு சொல்லிட்டு போட்டு வசூல்லாம் பண்ணுறத என்னென்ன நடக்குது, 10 ரூபா வசூல் பண்ணி அவனை இல்லாட்டி சஸ்பெண்டு, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து வெளியில் கொண்டு வந்தவர் அந்த தொழிற்சங்கத்துடைய திருச்செல்வன் சொல்லிட்டு அவர் அந்த தொழிற்சங்க தலைவர், டாஸ்மாக் தொழில், அவர் சிபிஎம் பார்ட்டி. ஒரு கட்டத்துக்கு மேலே அவரையே நீங்கள் எப்படி பேட்டி கொடுக்கலான்ற லெவலுக்கு அடக்கி உட்கார வைக்கிறது போச்சு. மின் வாரியத்தில் தனியார் மயமாக்குறது, பல பிரச்சனைகள் இருக்குது, நிதி, இந்த நிலக்கரி விவகாரம், இதெல்லாம் இது எல்லாத்தையுமே அவங்க வெளியில் சொல்ல வந்தால் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு சிஐடியுக்கு மேலே இருந்து வாய்ப்பு விட்டு போடுறது. அப்போ நீங்கள் இப்போ அரப்பூர் ஜெயராமன் இருக்கார்ல, அவருக்கு ஒரு தகவல் வருதுன்னா எங்கேயோ இருந்து சோர்ஸ் வரும். ஆனால் மார்க்சிஸ்ட் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு வந்து தொழிற்சங்கங்கள் இருக்கும். ஒரு தொழிற்சங்கம் இருக்குதுன்னா அவங்களுக்கு தான் முதல்ல தெரியும் என்னென்ன உள்ளக்க நடக்குதுன்னு. அது மாதிரி எல்ஐசியோ இல்லை நம்ம இதில் இபியோ இல்லை போக்குவரத்து தொழிற்சங்கம் எது இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நிர்வாகத்துக்குள்ளே என்னென்ன நடக்குது, எங்கே முறைகேடு நடக்குது, எங்கே ஊழல் நடக்குது நல்லா தெரியும். ஒரு காலத்தில் இந்த விவகாரத்தை வெளியில் கொண்டு வரது கம்யூனிஸ்ட் பார்ட்டியாக தான் இருக்கும். தொழிற்சங்கத்து மூலியமாக கட்சி வந்து தீக்கதிர்லையோ மற்றதுலையோ அது வெளியே வரும், பெரிய பூமாகும். நீங்கள் சொல்லுங்கள், இந்த 4 வருஷத்தில் தான் இருந்ததா? ஒன்றுமே கிடையாது. இல்லை நாட்டில் பெரிய பிரச்சனையாக போன அந்த மணல் முறைகேடு மேட்டரில் உங்களுக்கு ஈடியே நேரடியாக சார்ஜ் ஷீட்லேயே போட்ட அந்த விவகாரம், இன்னும் அந்த பல்வேறு விவகாரங்களில் வாய்மூடி மௌனமாக இருந்தாங்க. 4000 கோடி ரூபா சென்னைக்கு செலவு பண்ணாங்கன்னு சொன்ன பிறகு சென்னை வெள்ளத்தில் மூழ்கிச்சு 2023. அன்றைக்கி ஒரு படி மேலே போய் அரசுக்கு முட்டு கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? அப்போ இந்த விவகாரத்துக்கெல்லாம் காரணம்னா ஏதோ ஒரு வகையில் இவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்கன்னு. இப்போ
தேர்தல் வருது, மாறுது, சூழ்நிலை மாறுது, மாநாடு வந்தால் எப்போவுமே நீங்கள் வருஷம் பூரா வேலை செய்கிறவங்க இந்த கம்பெனிகளில் ஆடிட்டு வரும்போது ஒரு மாதிரி பண்ணுவாங்கல்ல, இன்டர்நெட்னு செலவு குறைச்சிக்குவாங்க, ஊழியர்கள்ட்ட நல்லா இது வரும். அந்த மாதிரி இந்த டைமில் கொஞ்சம் நம்ம திமுக எதிர்க்கிற மாதிரி காமிப்போம் அப்படின்ற மாதிரி இப்போ பேசுகிறாங்க. அதனால் இவங்க அடிப்படை வந்து தலைவர்களுடைய மாற்றம். மாநில குழுவிலேயே அடுத்த மாநில செயற்குழு இருக்கும், மாநில குழு இருக்கும். இதுலேயே மிதவாத போக்கு தலைவர்களுடைய இதனால தான் பிரச்சனையை இவங்க டீல் பண்ணல. ரொம்ப சிம்பிளாக இன்னும் உதாரணம் சொல்லணும்னா விஜய் எடுத்துக்கங்க. இன்றைக்கி அங்கே புஷி ஆனந்த், வெங்கட்ராமன், ராஜசேகர்னு 3 நிர்வாகிகள் இருக்காங்க. விஜய் இருக்கார். நீங்கள் பற்றிக்கிட்டு எறிஞ்ச அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில் கூட என்ன ரியாக்ட் பண்ணாங்க? அப்போ தலைவர்கள் ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் பற்றிக்கும். இன்னும் நான் உதாரணம் சொல்லணும்னா பாஜக. இதுக்கு முன்னே இருந்த தலைவர்கள் பண்ணதுக்கும் அண்ணாமலை பண்ணதுக்கும் வித்தியாசம் இருந்ததில்ல. இதுதான் மேட்ரு. நீங்கள் லீடர்ஷிப்பு கரெக்டாக ஒரு அந்த போராட்ட குணமுள்ள லீடர்ஷிப்பாக இருந்தால் விஷயம் பற்றிக்கும், இல்லாட்டி அப்படியே இருக்கும். ஸோ இப்போ ஒரு சைடில் சிபிஐஎம் பிரச்சனை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க திமுகவுக்கு, இன்னொரு சைடில் பார்த்தோம்னா விசிகேவும் சில பிரச்சனைகள்லாம் கொடுக்குறாங்க, அதிகார பகிர்வு இந்த விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. காங்கிரஸும் அதிகமான சீட்ஸ் எதிர்பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஸோ அல்டிமேட்லி இப்போ எலெக்ஷன் கிட்ட நெருங்குச்சுன்னா எல்லாருமே நெகோஷியேட் பண்ண போகிறாங்க, அதிகமான சீட்ஸ் வேணும்னு சொல்ல போகிறாங்க, திமுகவுக்கு அழுத்தங்கள் போட ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இந்த தேர்தலில் கூட்டணியை தக்க வைக்கிறதுல திமுகவுக்கு சிக்கல் இருக்குமா? நீங்கள் இப்போ கே பாலகிருஷ்ணன் பேசுகிறார், அந்த பள்ளி விவகாரம் சம்மந்தமாக பேசுகிறார், நேற்று அந்த சட்டம் ஒழுங்கு சம்மந்தமாக பேசுகிறார். 2 மேட்ரு கே பாலகிருஷ்ணன் பேசுகிறார். 2வது மேட்ருக்கு, சட்டம் ஒழுங்கு சம்மந்தமாக பேசுகிற மேட்ருக்கு முரசொலியில் கண்டித்து கட்டுரை வருது. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்வரை எளிதாக சந்திக்கக்கூடிய நிலையில் இருக்கிற பாலகிருஷ்ணன் இந்த விவகாரத்தை முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கலாமே, ஏன் இதை பொது வெளியில் பேசுகிறீங்க, கூட்டணியை உடைக்கிறதுக்கான வேலையை நீங்களே பண்ணலாமான்ற மாதிரி பேசுகிறாங்க. கரெக்டாக இது பள்ளி விவகாரத்தில் நம்ம பாலகிருஷ்ணன் ஒரு பெரிய ஒரு சார்ஜை வைக்கிறார். அன்பில் மகேஷ் கே பாலகிருஷ்ணன்ட்ட நேரடியாக பேசலாம்ல, அண்ணா இல்லைண்ணே இந்த மாதிரி விஷயண்ணே நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லலாம்ல. ஆனால் அவர் தனியார் பள்ளிகள் நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு பண்ணி அதில் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்குறாரு. அப்போது இந்த சட்டம் ஒழுங்கு சம்மந்தமாக பாலகிருஷ்ணன் பற்றி முரசொலியில் பேசுகிறதுக்கு முன்னாடியே நம்ம அமைச்சர் சேகர் பாபுகிட்ட கேட்குறாங்க. அவருடைய பதிலை பார்த்தீங்களா? அவர் என்னங்க, அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, அது அவருக்கு என்ன தேவைன்னு தெரில, அது என்னன்னு சொன்னால் நம்ம தீர்த்து வைக்கலாம் அப்படின்னு ஒரு சிரிக்கிறார். அப்போ எல்லாருமே என்ன நினைப்பாங்க, ஏற்கனவே எங்கள்கிட்ட 10 கோடி ரூபா வாங்கினவங்க தானே, உங்களுக்கு என்ன தேவையாது அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. அதற்கு பிறகு சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றுமான்னு அவர் கேட்டார் அப்படின்னு கேட்கும்பொழுது, இதெல்லாம் பழமொழிங்க, புதுசாக ஏதாவது ட்ரை பண்ண சொல்லுங்கன்ட்டு போகிறாங்க. அப்போது திமுக கூட்டணி கட்சிகளை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாங்க, பெரியண்ணன் மனோபாவத்தில் டீல் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியுது. திருமாவளவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்களே பார்த்தீங்க, ஆதவர்ஜுன் விவகாரத்தில் எந்த அளவுக்கு அழுத்தம். அவர் வந்து ஒரு விஜய் ஃபங்க்ஷனில், அந்த விஜய் கலந்துக்கிற ஃபங்க்ஷனில் கலந்துக்கக்கூடாதுன்ற லெவலுக்கு அவருக்கு அழுத்தம் இருந்தது. ஆனால் இவர்கள் கூட்டணி கட்சிகளை மதிக்கிறார்களான்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்நாத் சிங்கை கூட்டம் போடும்பொழுது திருமாவளவனையோ கே பாலகிருஷ்ணனையோ யாரையோ கேட்டாங்களா? காங்கிரஸை கேட்டாங்களா? மெயின் பெரிய கூட்டணி பாஜகவில் இருந்து நாங்கள் கூப்பிட்டு வர்றோம், உங்களுக்கு எதுவும் சங்கடம் இருக்கான்னு கேட்டாங்களா? இல்லை இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தால் இவங்களுக்கு சங்கடம் வருமே, நம்ம இந்தியா கூட்டணியில் இருக்கிறோமே, நம்ம சம்மந்தமே இல்லாமல் இந்தியா கூட்டணி தலைவர்களை வச்சே நம்ம நாணயத்தை வெளியிட்டுருக்கலாமே, நம்ம ஏன் சம்மந்தம் இல்லாமல் பாஜகலேருந்து ஒரு தலைவரை கூப்பிட்டு வந்து பண்ணுறோன்றத கவலையே படலை திமுக. அதை பற்றி கூட்டணி கட்சி தலைவர்கள் என்ன நினைப்பாங்கன்னு கவலையே படலை. அப்போ கூட்டணி கட்சிகளை திமுக லெஃப்ட் ஹேண்டில் தான் டீல் பண்ணுறாங்க. இந்த பெரியண்ணன் மனோபாவம் இவங்களுக்கு இது வரைக்கும் சகிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன் சகிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, 2024க்கு முன்னாடி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. அந்த சைடு போனால் பிஜேபி வந்துடும், அதிமுக பிஜேபி கூட இருக்குது, நீங்கள் வெளியே போனால் மக்கள் நல கூட்டணி தான் அமைக்கணும். அப்போ என்ன ஆப்ஷனு? சரி வேறு வழியில் இங்கேயே இருந்துருவோம். இப்படி தான். இதில் ஒரு படி மேலே போய் இவங்களாம் என்ன சப்பக்கட்டு கட்டியிருந்தாங்க, விட்டா பிஜேபி உள்ளே வந்துடும், அதனால தான் விட்டா பிஜேபி உள்ளே வந்துடும், அதனால தான். அப்போது இவங்களுக்கு வேறு ஆப்ஷன் பற்றி யோசிக்க தைரியம் கிடையாது, வெளியில் வந்து துணிச்சலாக பேச தைரியம் கிடையாது. இங்கே இருந்துட்டால் ஒரு 6 எம்எல்ஏ ஏதோ அதையாவது கிடைக்கட்டுமே அப்படின்ற போக்கு, இந்த இதை வந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. நீங்கள் 2 சீட்டு 2019 2 சீட்டு, 2021 இவ்வளோ சீட்டு தான். காங்கிரஸ் எவ்வளோ? 25 தான். நாங்கள் ஜெயிக்கணும். இல்லைங்க நான் 60 வாங்கின கட்சிங்க, அதெல்லாம் இல்லைங்க, நாங்கள் ஜெயிக்கணுங்க, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க ஆகணும். நாங்கள் 12 சீட்டு நின்ன கட்சிங்க. இந்த தடவை அதே மாதிரி புஷ் பண்ண முடியுமா, இல்லாட்டி இந்த தடவை அதிகமாக கேட்டு ஆப்ஷன் இருக்குல்ல,
இப்போ ஆப்ஷன் இருக்குல்ல, 2021 அந்த ஆப்ஷன் இல்லைல்ல. யார் இருக்கா இப்போ? நீங்கள் 2021 அந்த சைடு என்டிஏ தான் இருந்தது, வேறு வெளியே ஆப்ஷனே இல்லை. இன்றைக்கி 2 பேர் இருக்காங்களே. எடப்பாடி பழனிசாமி ரெடியாக இருக்காரா? அவர் சொல்லிக்கிட்டே இருக்காருல்ல, பெரிய கூட்டணி அமைப்போம், நீங்கள் எதிர்பார்க்குற கூட்டணி அமையுன்றாருல. காங்கிரஸ் அங்கே போக வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எனக்கு வந்த தகவல், காங்கிரஸ் இந்த தடவை 60 சீட்டு ஆட்சியிலும், ஒருவேளை உங்கள் மெஜாரிட்டி இல்லைன்னா எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு தரணும் அப்படின்ற டிமாண்ட் வைக்க போகிறதா தகவல். இது ரொம்ப கரெக்டான இடத்துலேருந்து வந்த தகவல். அப்போ 60 தொகுதிகள் காங்கிரஸ் கேட்குதுன்னா அட்லீஸ்ட்டு 40லேருந்து 50 சீட்டு கொடுத்தா தான் இருப்போன்ற இதுக்கு வருவாங்க. கரெக்டாக 60 கேட்டு 25க்கெலாம் வரமாட்டாங்க. அப்போ 60 கேட்குற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இத்தனைக்கும் திமுக ஆதரவாக பேசுகிற வன்னியரசே எங்களுக்கு 25 தொகுதிகள் வேணும்னு கேட்குறாரு. சிபிஎம்மு சிபிஐ போன தடவை ஒத்துக்கிட்டாங்க. சரி இவங்க 10 வருஷமாக ஆட்சியில் இல்லை, சரி இந்த தடவை கொஞ்சம் கூடுதல் தொகுதி நிற்கணும்னு விரும்புகிறாங்க, சரி நம்மளும் வந்து இந்த கூட்டணியை வீழ்த்தணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் தான் காங்கிரஸ், இடதுசாரிகள் எல்லாருமே தங்களுடைய எண்ணிக்கையை குறைச்சிக்கிட்டாங்க. இந்த தடவை என்ன தேவை இருக்குது, என்ன அவசியம் இருக்குது நான் கேட்குறேன். நாங்கள் இன்னொரு 5 வருஷம் தொடரணும், நீங்கள் குறைச்சிங்கன்னா ஏற்றுக்குவாங்களா? எங்களுக்குரிய பிரதிநிதித்துவம் கொடுங்க. நாங்கள் 2 எம்பி ஜெயிச்சிருக்கோன்னா அட்லீஸ்ட் 12 சீட்டு, 6 12 எம்எல்ஏ வருது, 12 சீட்டு கொடுங்க, அட்லீஸ்ட் 10 கொடுங்க. இது வருமா வராதா? காங்கிரஸ் வந்து 9 6 54 வந்துடுது, 54 60 சீட்டு கொடுங்க, அட்லீஸ்ட் 50 கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போ இவங்க கனவு இருக்குல்ல 200 தொகுதிகள்ன்றது, அது இடிக்கும். இன்னொரு பக்கம் இவர்கள் இப்போ கலைஞரோ மற்றவங்கள பார்த்திங்கன்னா அந்த இது தெரியும், கலை யதார்த்தம் தெரியும், என்ன நம்ம எந்த லெவலில் இருக்கிறோம், நம்ம இந்த ஆட்சியில் என்னென்ன எதிர்ப்பு இருக்குது, கூட்டணியிலனா என்ன இதாகும், என்னென்ன பிரச்சனையை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும், எதிரில் ஒருத்தர் ரெடியாக இருக்கார், நம்ம இவங்களை தட்டி விட்டால் அங்கே தூக்கிட்டாங்கன்னா இங்கே தராசு தூக்கிக்கும், அங்கே இறங்கிடும், இது நமக்கு பெரிய இழப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும். ஆனால் இவங்க எப்படி இருக்காங்கன்னா, இவங்களை சுற்றி ஒரு இரும்பு திரை இருக்குது, அந்த திரையில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாம் பெஸ்ட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, செம்மையாக இருக்குதுங்க, 200 தொகுதி நம்ம அசால்ட்டாக அடிக்கலாங்க, ஜனங்களுக்கு வந்து நம்ம என்ன கவனிக்கணுமோ அதை பார்த்துட்டோம்னா பிரச்சனை இல்லைங்க அப்படின்ற லெவலில் இருக்கிறாங்க. அப்போது கலை யதார்த்தன்றதை இவங்க பார்க்க மறுக்கிறாங்க. இந்த பார்க்க மறுக்கிற அந்த எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்ணமும் 2021 அணுகுனாங்கல்ல ஒரு பெரிய எண்ணன் மனோபாவத்தில், அதுவும் சேர்ந்து அணுகுனாங்கன்னா நீங்கள் கூட்டணி உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, இப்போ ஒரு பெரியண்ணன் மனோபாவத்தோட அணுகுறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, இது எப்போ வந்தது? இதுக்கு முன்னாடி கருணாநிதி அவர்களும் இந்த மாதிரி தான் டீல் பண்ணுவாரா, இல்லாட்டி இப்போ இருக்க லீடர்ஷிப் தான் அப்படியா? கருணாநிதி பண்ணியிருக்காரு. இதே மார்க்சிஸ்ட் பார்ட்டியோட ஒரு எலெக்ஷனில் 98 நினைக்கிறேன், எலெக்ஷனில் ஒரு சீட்டு தான் தருவேன், ஒரே ஒரு எம்பின்னு 2 தொகுதி கேட்டாங்க, 1 தான் தருவேன். கடைசி வரைக்கும் பிரச்சனையாகி கூட்டணி விட்டு மார்க்சிஸ்ட் கட்சி வெளியேறி, அன்றைக்கி கொஞ்சம் அவங்க ஒரு இதுவாக இருந்தாங்க, வெளியேறி 2 தொகுதியில் நின்றுட்டு 37 தொகுதி வந்து, அதாவது ஏடிஎம்கே பாஜக கூட்டணி 98, அப்போ 37 தொகுதிகளை திமுக கூட்டணியை ஆதரிப்போம், 2 தொகுதி நாங்கள் தனியாக நிற்போம் அப்படின்ற முடிவை சிபிஎம் அன்றைக்கி எடுத்தது. அப்போ கலைஞரே பாராட்டினார், நாங்கள் வந்து கொடுக்கலனாலும் இவங்க தனியாக நின்னாலும் மீதி இடத்துல எங்களை ஆதரிக்கணும்னு அவங்க எடுக்கிற முடிவு உண்மையிலே நல்ல முடிவுன்னு கலைஞர் பாராட்டினார். ஆனால் அதுக்கு பின்னாடியே ஒரு பெரிய அண்ணன் மனோபாவம் இருந்தது. ஆனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிபரலாக இருப்பார் கலைஞர். நீங்கள் வந்து இப்போ திருமாவளவனெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லிபரலாக, மற்ற கட்சிகளுக்கும் ஓரளவுக்கு சீட்டு ஒரு 3-4 சீட்டு குறையும், அதை தொகுதியில் ஈடுகட்டுவாங்க. எப்படி ஈடுகட்டுவாங்கன்னா, இவங்க ரொம்ப எதிர்கட்சிகள் ஸ்ட்ராங்காக இருக்கிற தொகுதி தள்ள பார்ப்பாங்க, இல்லாட்டி இவங்களுக்கு வீக்காக இருக்கும்ல திமுக, அந்த மாதிரி இடத்துல பிடிச்சி தொகுதி சீட்டை ஒதுக்க பார்ப்பாங்க. அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிற இடத்துல கொடுக்க மாட்டாங்க, அங்கே திமுக நிற்க பார்க்கும். இப்போ சிபிஎம் வெயிட்டாக இருக்கிற இடத்துல திமுக நின்னா திமுக தானே லாபம். ஏடிஎம்கே வலுவாக இருக்கிற இடத்துல சிபிஎம்க்கு சீட்டு கொடுத்தா என்ன ஆகும்? நஷ்டம் அவங்களுக்கு தான், சிபிஎம்க்கு தான். அந்த மாதிரி சில வேலைகள்லாம் நடக்கும். ஆனாலும் ஒரு ஜனநாயகம் இருக்கும். நீங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள்ட்ட பேசுகிறது, மற்றவர்களோட நெருக்கமாக இது பண்ணுறது, குறிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காது. போராட்டத்துக்கு அனுமதியே கிடையாது. ரொம்ப இதோடைய உச்சம் ஏன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநாடு நடக்குதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, மாநாட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி பொது மாநாடுன்னு ஒன்று நடத்துவாங்க. கருத்தரங்கமாக தலைவர்கள்லாம் பேசுவாங்க. பேசி முடித்த உடனே ஒரு பொது மாநாடு நடந்துட்டு ஊர்வலம் ஒன்று போவாங்க. ஊர்வலம் போய் பொதுக்கூட்டம் நடத்துவாங்க ஈவினிங். அந்த பொதுக்கூட்டத்தில் அகில இந்திய தலைவர்கள்லாம் வந்து கலந்துக்குவாங்க.
அது முடிஞ்ச மறுநாள் வந்து பிரதிநிதிகள் மாநாடு தொடங்கும். இப்போது அதே மாதிரி பொது மாநாடுக்காக நான் அந்த பேரணி இருக்குல்ல, செந்தொண்டர்கள் கொஞ்சம் பேர் போவாங்க முன்னாடி, ஒரு ஒரு 200-300 பேர் செந்தொண்டர்கள்னு வச்சிங்களேன். அதுக்கு பின்னாடி தலைவர்கள் எல்லாம் கலந்து அப்படியே பேரணியாக போவாங்க. போயிட்டு மாநாட்டு பொதுக்கூட்டத்துக்கு போய் சேருவாங்க. இதில் என்ன கவர்மெண்ட்டுக்கு எதிராக இவங்க பண்ண போகிறாங்க? அதுக்கு பர்மிஷன் ரத்துங்க. இது வந்து எந்த காலத்துலையுமே கிடையாது. நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். இதே டி நகரில் பனகல் பார்க்கில் அப்போ கூட்டம் நடக்கும். பேரணியாக நம்ம இதில் இருந்து அறிவாலயத்துக்கிட்ட இருந்து பேரணியாக புறப்பட்டு பனகல் பார்க் வந்து சேருவாங்க. இந்த மாதிரி பல இடங்களில் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தில் பெரிய பேரணிலாம் நடக்கும். அதுக்கெல்லாம் ஈஸியாக பர்மிஷன் கொடுத்து நடந்தது. இது பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் அங்கே என்ன பெரிய டிராஃபிக் ஜாம் ஆக போகுது. ஏன் இந்த போராட்டங்களை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க? ஏன்னா இப்போ ஒரு சொசைட்டியில் போராட்டங்கள் அவசியம். மக்களோட கோவத்தை ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா நல்லது. ஆட்சியாளர்களும் அது நல்லது தான். ஏன் அந்த போராட்டங்களை பார்த்தா இவ்வளோ பதறாங்க? நீங்கள் போராட்டம் தாண்டி இந்த பேரணி எந்த போராட்டத்தில் வருது? இது ஒரு கட்சி நடத்துகிற சாதாரண பேரணி. அதிகபட்சமாக இவங்க வந்து மத்திய அரசு, பாஜக அரசுன்னு தான் இவங்க கோஷம்லாம் இருக்கும். அப்போது இதுக்கு கூட பர்மிஷன் கிடையாது. ஆனால் டங்ஸ்டனுக்கு எதிராக வைகோ நடத்துகிற பேரணிக்கு அனுமதி. ஆனால் ஏன் பயப்படுறாங்க எதிர்கட்சிகள் நடத்தக்கூடிய இந்த போராட்டங்கள்? அது ஒரு வகையான இப்போ சொன்னார்ல அந்த பாயாச மனநிலை தான். என்ன பிரச்சனைனா இப்போ நீங்கள் கூட சொல்லி பண்ணீங்களா, அந்த என்னென்னா எந்த குரலும் வெளியே வரக்கூடாது. எந்த குரலும் வெளியே வராமல் பார்த்து கொள்கிற வேலையும் பண்ணணும். குரல் கொடுப்பவர்களை நசுக்கணும், அவர்களை மிரட்டணும். அதை தாண்டி பண்ணால் என்ன அவங்கள கிட்டத்தட்ட முடமாக்குற வேலை. அவங்க வந்து அடுத்து தலையெடுக்கக்கூடாத அளவுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும்னு. இன்றைக்கி எந்த தடவையும் இல்லாத அளவுக்கு, நானும் 20 வருஷம் கிரைம் ரிப்போர்ட்டராக இருந்திருக்கிறேன், எந்த தடவையும் இல்லாத அளவுக்கு ஒரு போலீஸுடைய ஒரு அழுத்தம் செய்தியாளர்கள் மேலேயே இருக்குது. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஹேண்டாக எங்கேயுமே செயல்படாத முடியாத ஒரு நிலைமை. சமூக வலைதளத்தில் யாராவது கருத்து தெரிவித்தா அவங்கள தேடி சென்று இது பண்ண. நீங்கள் அந்த அம்மா ஒரு வயசான அம்மா செருப்பு கல்லெல்லாம் தூக்கி அடித்தாங்கல்ல, அவங்கள பிடிக்கிறதுக்கு தனிப்பட போடுற அளவுக்குனா பார்த்துக்குங்க. அவங்கள பிடிச்சி என்ன பண்ண போகிறாங்க? அந்த அம்மா என்ன சொல்லுங்க கேட்டால், எனக்கு அதுக்கு ஏதோ ஒரு கோரிக்கை இருக்கும். 1000 ரூபா மாதம் மாதம் வந்துச்சு, இப்போ தரமாட்டேன்றான், ஏதோ ஒன்று இருக்கும். அது உங்கள் மேலே உள்ள விமர்சனம் தானே. அப்போது இந்த போராட்டங்கள் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை, நான் கேட்குறேன், முதல்வரோ துணை முதல்வரோ இந்த விவகாரத்தில் நாங்கள் இந்த விவகாரத்தை ரொம்ப சீரியஸாக பார்க்குறோம். இதை வந்து நாங்கள் விடமாட்டோம். குற்றவாளி யாராக இருந்தாலும் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருந்தா இந்த பிரச்சனை பாதி சால்வ் ஆகிருக்குமா? யாராவது இப்போ முதல்வரே சொல்லிட்டாரியா, இந்த விஷயத்தில் காவல்துறைக்கு முழு அதிகாரம் கொடுத்துருக்கேன், உரிய சட்டப்படி நியாயப்படி விசாரணை நடந்து குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்னு சொல்லியிருக்காரு முதல்வரே. அப்புறம் என்ன திருப்பி போராட்டம் நடத்துறீங்கன்னு கேள்வி வரும். ஆனால் இது வரைக்கும் 2 பேர்கிட்ட தான் அறிக்கை வரல. இன்னொரு பக்கம் இந்த சேகர் பாபு மாதிரி இந்த மற்ற அமைச்சர்கள் வந்துக்கிட்டு இவங்க வந்து அரசியலாக்குறாங்க, இந்த பிரச்சனையை பெருசாக்குறாங்க, எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் நடத்துகிறாங்க, நாங்கள் வந்து போராட்டத்தில் அனுமதி கொடுக்குறோம். இப்போ இவங்க ஒரு டெம்ப்ளேட் வச்சுக்கிட்டாங்க. நீங்கள் வந்து மைக்கு போடுறாங்க நம்ம ரிப்போர்ட்டருங்க, சார் இந்த மாதிரிலாம் கே பாலகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் வந்து போராட்டத்தை நாங்கள் என்றைக்குமே நசுக்குவதில்லை, நாங்கள் ஜனநாயகபூர்வமாக பண்ணுகிறோம், எல்லோருக்கும் அனுமதி தருகிறோம், அது அங்கொன்றும் இங்கொன்றுமாக மக்களுக்கு எதிரான பிரச்சனையாக இருக்கும்போது நாங்கள் இது பண்ணுறோம் இப்படின்ட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த ரிப்போர்ட் யாரும் மடக்கி கேட்குறதே இல்லை. சார் அப்படின்னா வள்ளூர் கோட்டத்தில் இது வரைக்கும் வந்த சீமானோ இல்லை சௌமியாவோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் அனுமதி மறுக்கிறீங்க. வேறு எங்கே நடந்தாலும் அனுமதி மறுக்கிறீங்க. சாதாரணமாக விஜய் உடைய கடிதம் எழுதியிருக்காரு, அந்த கடிதத்தை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து மக்களுக்கு விநியோகிச்சா அதுக்கு விநியோகிக்கிறவங்கள கைது பண்ணுறீங்க. இதெல்லாம் எப்படி சார் இதெல்லாம் ஜனநாயகத்தில் ஒரு வகை தானே. இதில் என்ன உங்களை பெருசாக ஆட்சிக்கு எதிராக நடந்துட போகுதுன்னு யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. முடித்தோடனே மைக்கை சுட்டிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த இது வந்து ஊடகங்களும் இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்களுக்கு இன்னும் வசதியாக போயிடுது. அவர் என்ன சொல்கிறாரு, மக்களுக்கு எதிராக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துறது மாதிரிலாம் நான் கேட்குறேன், இந்த வள்ளூர் கோட்டை அதுக்கு தான் ஒதுக்கி வச்சுருக்கீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா மக்கள் போகிற பாதை இல்லை, ஒரு ஓரமாக உள்ளே தள்ளி வச்சுருவீங்க. அங்கே நின்று அந்த வர்ற கட்சிக்காரங்கள்ட்ட அவங்க பேசுவாங்க. அதிகபட்சமாக மீடியாக்கள் மைக்கு போடுறது மூலியமாக இந்த பிரச்சனை வெளியில் போகும். அவ்வளோதானே. உங்களை என்ன பெருசாக வெளியில் பெருசாக பேசிட போகிறாங்க? நடந்த விவகாரத்தை பேசிட்டு இதில் வந்து தண்டிக்கப்படணும் பேசுவாங்க. இதை வந்து சீமானோ இல்லை இவங்க சௌமியா அன்புமணியோ இங்கே முறைப்படி ஜனநாயக முறைப்படி பர்மிஷன் கேட்டு முறையாக நடத்த வர்றாங்க. இதில் பர்மிஷன் கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? கடைசி டைமில் கேன்சல் பண்ணுறது, அவங்கள தடுத்து நிறுத்தி கைது பண்ணிட்டு போகிறது, இதெல்லாம் எந்த ஜனநாயகத்தில் வரும்?
அதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் அதே வள்ளூர் கோட்டத்தில் இவர் திருமாவளவனுக்கு அந்த அம்பேத்கர் கோஷம்ன்ற அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. மதுரையில் பாஜக மகளிர் அணியிற போராட்டம் நடத்துகிற வீட்டில் போய் சில பேரை நீங்கள் வீட்டில் இருக்க வெளியே வரக்கூடாதுன்னு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு போயிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஆடுகளை அடைச்சி வைக்கிற ஒரு திருமண மண்டபத்தில் அங்கே உள்ள ஹால் இருக்குல்ல, அந்த ஹாலில் அடைச்சி வைக்கிறாங்க. ஆனால் அதே மாதிரியில் வைகோவுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டங்ஸ்டன் போராட்டம் மத்திய அரசே சொல்லிட்டாங்க, கிட்டத்தட்ட முடிஞ்சு போனது கதை. புதுசாக ஒரு போராட்டத்தை கிளப்பி அது நீங்கள் பாருங்கள் மதிமுக எந்த அளவுக்கு போகுதுன்னு. இந்த பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை. திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகளே கண்டிக்குது, காங்கிரஸ் கண்டிக்குது. திரும்ப யார் அந்த சாருக்கு பதில் சொல்கிறாரு? கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும், உரிய முறையில் விசாரணை நடக்கணும், போராட்டங்களுக்கு போலீஸார் அனுமதி கொடுக்கணும், மறுக்கிறது தவறு அப்படின்றாரு. இவர் செல்வ பெருந்தகை சொல்கிறாரு. ஆனால் இவர் வாய் மூடி ஒரு படி மேலே போய் இவர் துரை வைக்க சொல்கிறாரு. இது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் பாலியல் குற்றங்கள் குறைவாக நடக்கிறது. அப்போ நடக்குதுல்ல. அப்போ இந்த மாதிரி லெவலுக்கு இவங்க இறங்கி போயிட்டாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க இந்த குரல்கள் வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, இது தடை பண்ணலான்னு நினைக்கிறாங்க. இப்படி தடை பண்ணனால இந்த காலத்தில் யோசிங்க, சமூக ஊடக காலம். நீங்கள் ஒருத்தர் சும்மா நின்று கூட ஒரு வீடியோ எடுத்து அவன் ட்விட்டரில் ஏற்றி விட்டு போனோன்னா அது வைரல் ஆச்சுன்னா அது வரல பரவித்தான் இருக்கும். அப்போ நீங்கள் எதை மூடி மறைக்கணும்னு பார்க்குறீங்க? ரொம்ப நன்றி சொல்கிறாங்க. பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி, ரொம்ப நன்றி.